வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நிறைய பேர் வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் பண்ணுவாங்க, வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணுவாங்க, சில பேர் பொசிஷனல் பண்ணுவாங்க, சில பேர் இன்ட்ராடே பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன செட் ஆகுமோ அதை பொறுத்து பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நேரம் கிடைக்கலைன்னா வந்து பொசிஷனல் பண்ணுவாங்க, நிறையா நேரம் இருந்தால் இன்ட்ராடே பண்ணுவாங்க, ஃபுல் டைம் ட்ரேடாக இருந்தால் இன்ட்ராடே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர்? பொசிஷனலா, ஸ்விங்கா, இன்ட்ராடேவா, மந்த்லி எக்ஸ்பைரியா, வீக்லி எக்ஸ்பைரியா, ஆப்ஷன் பையரா, ஆப்ஷன் செல்லரா? இதுவாக இருந்தால் எந்த எக்ஸ்பைரி ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்ப சால பொருத்தமாக இருக்கும், ஏன் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் பையிங்கோ, ஆப்ஷன் செல்லிங்கோ, அது பொசிஷனலோ, இன்ட்ராடாவோ இந்த எக்ஸ்பைரிக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் டெஸ்டிங்கில் அதிகமான ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நான் அதனால் இந்த ஹிண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஆப்ஷன் பையிங் சம்மந்தமாக, ஆப்ஷன் ஒய், ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மை ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக 3 வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்யூஎல் போய் பாருங்கள். ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த மட்டும் எப்படிலாம் பண்ணலான்னு. ஏன் சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த மட்டும் இல்லை, எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம இப்போது என்ன எக்ஸ்பைரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பொசிஷனல் பிளேயராக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே பிளேயராக இருக்கலாம். என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷனல் பிளேயர் அப்படின்னு சொன்னாலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்ஷனலாக, நான் டைரெக்ஷனல்னு பார்க்கணும். அது பையிங்லேயும் பண்ணலாம், செல்லிங்லேயும் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் பெரும்பாலும் டைரெக்ஷனல் பிளேயர் தான் வந்து ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. சரிங்களா? டைரெக்ஷனல்னால் வந்து மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி தான் பண்ணுறது உத்தமம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீக்லி எக்ஸ்பைரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா டைம் டிகே வந்து பீட்டா வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் ரொம்ப அதிகம். இதே இது மந்த்லி எக்ஸ்பைரியில் கொஞ்சம் குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்ச நாள் எட்டு போகிறீங்க, 4-5 நாள். அது வீக்லி எக்ஸ்பைரினா நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மந்த்லியில் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். மந்த்லியில் இந்தி மணி பண்ணிக்கலாம். இன்னும் டிகேவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்தி மணியில் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடு, ஸ்விங் ட்ரேடு ஒரு வாரத்துக்கு மேலே நான் வச்சுருக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது ஒன்று. சரி, நீங்கள் செல்லிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா பொசிஷனலில் நான் சொல்கிறேன். சரிங்களா? எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி, இயர்லி தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படி பெஸ்ட்னா, ஏன் வீக்லி பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா வந்து ஏன்னா பொசிஷனலை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் வந்து ரொம்ப புவர். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப புவர். ஒரு உதாரணத்துக்கு ப்ராஃபிட் வந்தால் 10 ரூபா வரும், லாஸ் வந்தால் 100 ரூபா வரும். ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும்? 10 ரூபா வரும், லாஸ் வந்து 100 ரூபா வரும். அப்படி தான் செட்டப் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணணும். ஹெட்ஜிங் பண்ணும்போது தூரமாக பை பண்ணணும். நீங்கள் செல் பண்ணுற ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும், பை பண்ணுற ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். அதனால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செல்லிங் பண்ணனா மந்த்லியில் பண்ணுறது நல்லது. சரிங்களா? நான் சொல்கிறது பொசிஷனல் பிளேயருக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்படி வேணும் எனக்கு வீக்லியில் வேணும்னா உங்களுக்கு 10% to 20% மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வீக்லியில் பண்ணலாம். எல்லா கேபிட்டலும் போட்டு பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப சரியான இடம் பார்த்திங்கன்னா மந்த்லி அண்ட் இயர்லி தான். இயர்லி கூட பண்ண வேணாம், மந்த்லியில் பண்ணுங்கள். இயர்லிங்கிறது பெரும்பாலும் ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணப்பட்டது. உங்கள் போர்ட்ஃபோலியோக்காக ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன் செல்லிங் வந்து மந்த்லியில் பண்ணணும் அப்படின்னா வந்து ஹெட்ஜிங் கரெக்டாக இருக்கும், இந்த ஆர்ஆர் நல்லாயிருக்கும். வீக்லியில் பண்ணிங்கன்னா ஆர்ஆர் நல்லா இருக்காது. சரிங்களா? மந்த்லியில் செல் பண்ணிட்டு நீங்கள் வீக்லியில் பை பண்ணிங்கன்னா அது ஹெட்ஜிங் ரொம்ப டைட்டாகிடும். ஸோ பெருசாக லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய டைமும் கிடைக்கும் உங்களுக்கு. பொசிஷன் வந்து ஒரு 10 நாள் வச்சுருக்கோன்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு வருவோம். ஸோ இன்ட்ராடேயில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ராடேயில் தான் நம்ம ஆப்ஷன் பையிங், செல்லிங் எல்லாமே பண்ணுறோம். சரிங்களா? இன்ட்ராடேயில் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டுக்குமே வீக்லி போயிடலாம். ஏங்க இங்கே மட்டும் டைம் டிக்கே இல்லையா, இது மட்டும் மந்த்லி போகக்கூடாதுன்னா, இன்ட்ராடேயில் பெருசாக தீட்டா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதாவது வீக்லிக்கும் மந்த்லிக்கும் தீட்டா வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதான் நான் சொல்கிறது இன்ட்ராடேயில் சொல்கிறேன். கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அதோட கேஸே வேறு. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து மார்க்கெட் வேகமாக மூவ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வீக்லியில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஏன்னா டைம் டிக்கேயோட வேல்யூவே கம்மியாக தான் இருக்கும். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் இந்தி மணி போகிறீங்கன்னா 300 ரூபா ப்ரீமியம் இருக்கும். நான் சொல்கிறது மந்த்லியில். 200 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டைம் டிக்கே வேல்யூ இருக்கும். இதே இது வீக்லியில் போனீங்கன்னா 150 ரூபா தான் இருக்கும்.
அதாவது ரூ. 100 இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லிட்டிங்கன்னா ரூ. 50 தான் உங்களுக்கு டைம் வேல்யூ இருக்கும். ஸோ மார்க்கெட் பெரிய ட்ரெண்ட் ஆகும்போது இந்த டைம் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக இன்ட்ரின்சிக் வேல்யூ வரும். புரிதுங்களா உங்களுக்கு இன்ட்ராடேல. ஆனால் மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ட்ரின்சிக் வேல்யூ போகாது. இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் இருக்காது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கும். இன்னும் நாள் இருக்கிறதுனால வந்து மெதுவாக தான் வேலை செய்யும். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பை பண்ணணும்னா நான் என்ன பண்ணுறதுனா வந்து வீக்லி எக்ஸ்பைரி பெஸ்ட்டு. செல்லிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராடேக்கு சொல்கிறேன். இன்ட்ராடேக்கு வந்து உங்களுக்கு வீக்லி தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் செல்லிங்னு போகும்போது டைரக்ஷனலும் இருக்குது, நான் டைரக்ஷனலும் இருக்குது. நீங்கள் 2 கேஸுமே எடுத்துக்கிட்டாலுமே ப்ரீமியம் வந்து வேகமாக கரையிறது பார்த்தீங்கன்னா வந்து வீக்லியில் தான் வேகமாக கரையும். மந்த்லியில் வந்து உங்களுக்கு வேகமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் அத்தி மணியில் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து எது பெஸ்ட்டுனா இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏற்கனவே ஒரு கான்வெயில் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராங்கல் பெஸ்ட்டாக ஸ்டாடல் பெஸ்ட்டான்னு பார்க்கும்போது வந்து 90% வந்து ஸ்டாடல் தான் பெஸ்ட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டைரக்ஷன் செல் பண்ணோன்னா வீக்லி இன்ட்ராடேக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி தான் பெஸ்ட்டு. அது 920 ஸ்டாடலாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டாக இருந்தாலும் வீக்லி வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். இதை போய் நீங்கள் போய் இதில் பண்ணிங்கன்னா இயர்லி எவ்வளோ பண்ணிங்கன்னா பெருசாக டிகே இருக்காது, பெருசாக ப்ரீமியம் குறையாது. இன்ட்ராடே வந்து மந்த்லியில் பண்ணிங்கன்னா பெருசாக இது குறையாது. சரிங்களா, புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ நீங்கள் பொசிஷனல் பிளேயரா, இன்ட்ராடே பிளேயரா, ஆப்ஷன் பையரா, ஆப்ஷன் செல்லரான்னு பொறுத்து உங்கள் எக்ஸ்பைரி மாறும். ரைட், சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் இதெல்லாம் இருக்குங்க, நிறையா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து டெல்டா பிளேயரா, டெல்டானா என்ன அர்த்தம்னா வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷனலுக்காக ப்ளே பண்ணுறவங்க. சில பேர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காகவே பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணுவாங்க. ஓலட்டிலிட்டின்னா வேகானா என்ன அர்த்தம்னா திடீர்னு விக்ஸ் ஏறப்போகுது, இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு வந்து விக்ஸ் ஏறப்போகுது அப்படின்னா வந்து கேலண்டர் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. டைம் வேல்யூ இது நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஷார்ட் ஸ்ட்ரங்கிளோ ஷார்ட் ஷட்டிலோ வச்சுட்டு அதோட டெல்டாவை மேனேஜ் பண்ணிட்டே போவாங்க. இது தீட்டா கேம்னு பேர். யூனிட் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் இது டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். 5 ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும், யூனிட் டைரக்ஷனல் பண்ண முடியும், இல்லை போத் டைரக்ஷனலும் சொல்லி பை டைரக்ஷனலும் பண்ண முடியும். சில பேர் அப்படியே இருக்காங்க, ஆப்ஷன் பை 2 பக்கமும் பண்ணுறாலும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்து பண்ணலாம். ஆப்ஷன் ப்ரீமியமில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா, ரைட். அப்புறம் இந்த டைம் டிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துப்போம். வீக்லிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாள் தான். சரிங்களா, வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இடையில 2 நாள் லீவு, அதனால் வந்து 5 நாள் தான் இருக்கும். சரிங்களா, நான் வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துகிட்டு இருக்கேன். பெரும்பாலான மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ரூ. 20 டிகே ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரூ. 100 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா வந்து ரூ. 20 ஒரு நாள் டிகே ஆகும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. டைம் டிகே நான் பாருங்கள், முதல்ல ஆரம்பத்தில் மெதுவாக நடக்கும், அப்புறம் எக்ஸ்பைரி கிட்ட வரும்போது ரொம்ப வேகமாக நடக்கும். இது வீக்லி எக்ஸ்பைரிக்கும் பொருந்தும், மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் பொருந்தும், இயர்லி எக்ஸ்பைரிக்கும் பொருந்தும். எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. வீக்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்குங்க? செவ்வாய்க்கிழமை தான் டிகே நடக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் தான், காலையில் கூட இல்லை, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் தான் நடக்கும். ஸோ டிகே அக்ரெசிவ் டிகே வேகமாக மின்னல் வேகத்தில் இறங்குறது எங்கே நடக்கும்? செவ்வாய்க்கிழமை நடக்கும். செவ்வாய்க்கிழமை மெதுவாக நடக்கும், புதன்கிழமை நல்லா நடக்கும், வியாழக்கிழமை ரொம்ப மோசமாக நடக்கும், மத்தியானத்துக்கு மேலே அதை விட இதாக இருக்கும். 3 மணிக்கு சொல்லவே வேணாம், அப்படியே கண்ணுக்கு முன்னாலே வந்து ப்ரீமியம் உங்களுக்கு காணாமல் போயிடும். ஸோ செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஆரம்பித்து வியாழக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் டிக்கே இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு யுக்தி வடிவமைக்கும் போது இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் வடிவமைக்கிறோம். ஏதோ ரிசல்ட் வருதுன்னு வரக்கூடாது. இதோட எட்ஜ் என்ன, இதோட உண்மையிலே இதோட எட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வடிவமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ மந்த்லியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு இருக்காது. லாஸ்ட்டு 15 டேஸில் தான் உங்களுக்கு டிகே ஆரம்பிக்கும். இயர்லி எக்ஸ்பைரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் உங்களுக்கு டிகே இருக்காது, லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் உங்களுக்கு டிகே இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு இந்த இயர்லி எக்ஸ்பைரிலாம் உங்களுக்கு மெயினாக எதுக்காகனா போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அண்டர்லைங் வச்சுருக்கீங்க, அதுக்கு பையிங் பண்ணணும், செல்லிங் பண்ணணும், இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணணும்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுவீங்க, கவர்ட் கால் மாதிரி பண்ணணும்னா ஆப்ஷன் செல் பண்ணுவீங்க. ஸோ இதுதாங்க மேஜரு. ஆனால் இயர்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கடைசி 3 மாதம், ஆனால் கடைசி 1 மாதம் வேகமாக கரையும். 3 மாதத்துலேருந்து ஆரம்பித்து 1 மாதம், இது 15 டேஸ்லேருந்து ஆரம்பித்து 0 டேஸ், அப்படி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 20 டேஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் கரையாது, அடுத்த 10 டேஸ் வந்து வேகமாக கரையும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அதுதான் லாஜிக். ஏன்னா 5 நாள் சொல்லும்போது 2.5 நாள் கழித்து கரையும், 30 நாள் சொல்லும்போது 15 நாள் கழிச்சு கரையும். ஆனால் இயர்லி 12 மாதம்னு சொல்லும்போது கடைசி 3 மாதம் தான் அதில் கரையும்.
9 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக கிடையாது. அப்படியே மார்க்கெட்னா அப்படியே நிற்கும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் வடிவமைச்சிக்கலாம். ஸோ ஃபாஸ்டர் டிகே நல்லது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில சாதகமான அம்சங்கள் இருக்குது, சில பாதகமான அம்சங்கள் இருக்குது. ஃபாஸ்ட்டாக டிகே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், லாஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் உண்மை. நிறைய பேர் இதை தான் பார்ப்பாங்க, இதை பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், லாஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது இன்ட்ராடே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க. ஆனால் பொசிஷனில் இருந்தால் பெருசாக லாஸ் ஆகிடும். இன்ட்ராடேயில் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துடுங்க, பொசிஷனலில் பெருசாக லாஸ் ஆகும். அதனால் எங்கே டைம் டிகே இருக்கோ அங்கே பொசிஷனல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா காமா எஃபெக்ட் சட்டுன்னு ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா பெருசாக லாஸ் ஆகும். புரியுங்களா? அதுதான் காமா எஃபெக்ட். காமா எஃபெக்ட்னா என்னென்னா, கடைசி எக்ஸ்பைரி பக்கத்தில் வந்து மார்க்கெட் வயலண்ட்டாக மூவ் பண்ணி உங்கள் ப்ரீமியத்தில் 100ரூவாலேருந்து 1 ரூபா கொண்டு வருது, 1 ரூபாலேருந்து 100 ரூபா கொண்டு போகுது இல்லையா? அதாவது கட்டுக்கடங்காத ஆப்ஷன் ப்ரீமியமுடைய க்ரோத் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் இது காமா எஃபெக்ட் பேர். சரிங்களா? இந்த இதில் என்னென்னா, இதில் ஐயோ ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போதை பற்றி கவலை இல்லை. எங்கே டைம் டிகே இருக்கோ அங்கே பெருசாக வேகா இருக்காது. வோல்டாலிட்டியை பற்றி கவலை இல்லை, ஏன்னா கண்டிப்பாக 0 போயே ஆகணும். இந்த வேகா எப்போ ப்ளே ஆகும்னா, எங்கே டைம் டிகே இல்லையோ அங்கே தான் வந்து வோலட்டாலிட்டியோட ரோல் இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி வந்து எங்கே டைம் டிகே இருக்கும், நான் சொல்லிட்டேன் என்னென்ன எக்ஸ்பைரியில் பண்ணணும். அந்தந்த எக்ஸ்பைரியில் வந்து கடைசியாக டைம் டிகேக்கு நீங்கள் விளாண்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். மெதுவாக பண்ண முடியாது. எங்கே டைம் டிகே இல்லையோ அங்கே மெதுவாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே டைம் டிகே இருக்கோ அங்கே உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது பெரும் லாஸ் ஆகிரும். அதுதான் காமா எஃபெக்ட். சரிங்களா? அண்ட் எஸ்எல் ஹண்டிங் இன்ட்ராடேயில் 920 ஸ்டார்ட் மாதிரி போட்டிங்கன்னா, எஸ்பெஷலி எக்ஸ்பைரி கிட்ட எஸ்எல் அடிக்கலாம் சர்வசாதாரணம். ஏன்னா ப்ரீமியம் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா வந்து அபரிவிதமாக வந்து ஏறுறதும் இறங்குறதும் இருக்கிறதுனால எஸ்எல்லாம் வந்து அடிக்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். அவளுக்கு தீர்வே கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுக்கிறது தான் தீர்வு. அதனால் வந்து எஸ்எல்லாம் எக்ஸ்பைரி பக்கத்தில் அடிச்சுன்னா புரிஞ்சுக்குங்க. ரைட். அப்புறம் ஆப்ஷன் பையிங்கா, ஆப்ஷன் செல்லிங்கா, மந்த்லியா, வீக்லியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், புதுசாக எதுவும் சொல்ல போகிறல. டைரக்ஷனல் பிளேயராக இருந்தால் நீங்கள் வந்து மந்த்லி ஆப்ஷன் போயிருங்க, ஏன்னா அதில் உங்களுக்கு டைம் டிகே இருக்காது. நான் டைரக்ஷனல் பிளேயர்னாலும் மந்த்லி ஆப்ஷன் போயிருங்க, ஏன்னா ஹெட்ஜிங் காஸ்ட்டு கம்மி. உங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட்டு கம்மி. பெருசாக கேப் டவுன் ஆனாலும் கேப் அப் ஆனாலும் உங்களுக்கு பெருசாக லாஸ் இருக்காது. வீக்லியில் பண்ணிங்கன்னா பழுத்துரும். சரிங்களா? அதை பண்ணாதீங்க. ரைட். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் டைரக்ஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி, நான் டைரக்ஷனல் பிளேயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். ஏன் வீக்லியில் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கிடுன்னு இறங்கும். நான் டைரக்ஷனல் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக நீங்கள் மந்த்லி தான் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. சரிங்களா? ஸோ நான் இதில் பண்ணுறேன், நான் வீக்லியில் தான் பண்ணுறேன். சரிங்களா? நான் டைரக்ஷனல் கூட நான் வீக்லியில் பண்ணுறேன். ஆனால் இதோட ரோல் நான் சொன்ன மாதிரி 10 to 20% தான் இருக்கும். ஆனால் நான் ஐ ப்ளே ஃபார் மோர் டைரக்ஷனல்ஸ். டைரக்ஷனில் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம்னு பல காணொலியில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டைரக்ஷனல் பிளேயரும் நான் டைரக்ஷனல் பிளேயரும் நான் வீக்லியில் தான் பண்ணுறேன். நீங்கள் இது வீக்லியில் பண்ணலாம், ஆனால் 20% இல்லை 25% மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. இன்ட்ராடாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பொசிஷனலாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கிறது உத்தமமான வேலை. இல்லைங்களா? சரி. எக்ஸ்பைரி ஃபார் இன்ட்ராடே அதான் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்னது தான் நான். அது வந்து பொசிஷனலுக்கு சொன்னேன், இது இன்ட்ராடேக்கு சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் எதில் போகிறது நல்லது, மந்த்லி தான் போகிறது நல்லது. அது இன்ட்ராடாக இருந்தாலும் சரி, பொசிஷனலாக இருக்கும். ஆப்ஷன் செல்லிங் இன்ட்ராடேன்னு வந்துட்டால் நீங்கள் வீக்லி தான். இதுதான் நான் பண்ணுறது. ஏன் இது பண்ணுறேன்னா, நிறைய டைம் டிகே இருக்குது, முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா வந்து உங்களுக்கு டெல்டா வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதாவது வந்து டக்குன்னு உங்கள் ப்ரீமியம் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ போகும். ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆனாலே உங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூ போகும். மந்த்லியில் வந்து உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் போகாது, அந்த டைம் வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும், எக்ஸ்பைரி ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து வீக்லியில் தான் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தாங்க. இதில் பண்ணணுமா, பொசிஷனல் பண்ணணுமா, இன்ட்ராடே பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நேரங்காலம், உங்களுக்கு நாலேஜ், உங்களோட சைக்காலஜி பொறுத்து இருக்குது. இதைத்தான் என்னுடைய பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தரேன். மதுரையிலையும் சரி, சென்னையிலையும் சரி, இது தமிழில் நடக்கு. மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்கு. நீங்கள் கலந்து கொள்ளலாம் விருப்பம் இருந்தால். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஆப்ஷன் பையிங்கோ, ஆப்ஷன் செல்லிங்கோ, பொசிஷனல் இன்ட்ராடோ. இந்த காணொலி ஒரு பயனுள்ளதாக இருந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நல்லா வந்தால் நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.